நம்முடைய நோக்கம் என்ன? பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வந்திருக்கிறோம். அந்த வேலையை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சீஷர்கள் அழைக்கும்போது மார்க் 3:13 வாசிக்கும்போது, பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். நம்மளும் வந்திருக்கிறோம். 3:14 அவர் 12 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். ஆமா, இங்க வாசிக்கிறோம், 12 பேரை தெரிந்து கொண்டார். இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சபைகளில் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, இதுல முதல் குறிப்பு என்னன்னா, இந்த வசனத்துல 14ஆம் வசனத்துல தம்மோடு இருக்கவும். நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க, நம்ம வந்திருக்கிறோம், நான் வந்திருக்கிறேன். நம்ம யார் கூட இருக்கிறோமோ இல்லையோ, யார் கூட இருந்துடணும்? கர்த்தரோடு கூட இருந்துடணும். நம்ம ஜாலியாக பேசுகிறோம், எல்லாமே செய்கிறோம். அது அந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு நம்ம நிறைய ப்ரிப்பரேஷனில் நம்மளுடைய டைம் செலவு பண்ணுறோம். ரொம்ப நல்லது, 100% அவசியமான காரியம். அதையே செஞ்சுட்டு ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை அதை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கர்த்தரோடு கூட இருக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்களோ இல்லையோ, நான் யார் கூட பேசுகிறேனோ இல்லையோ, நம்மை அடைத்த நம்முடைய தேவனிடத்திலே நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம கர்த்தரோடு கூட இருக்கவும், அதுக்கப்புறம் தான் என்னது? பிரசங்கம் பண்ணவும். அல்லேலூயா. ஆமாம், முதல் குறிப்பு அவரோடு கூட இருக்கணும். ரெண்டாவது, நம்மளை எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு? பிரசங்கம் பண்ண. ஆமாம், யாரை பற்றினா இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ண. மற்ற எதை பற்றியும் நம்ம பேசவே கூடாது. ஆமாம், பேதுரு ஆண்டவர் அழைக்கும் போது, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆத்தும ஆதாய ஊழியத்திற்காக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய வகுப்புக்கு வருகிற எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தோடு இருங்க, கர்த்தரோடு கூட இருந்து ஊழியம் செய்யுங்க. அத்தனை பிள்ளைங்களையும் கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு தருவார். உங்களுடைய அட்டனன்ஸில் அவங்களுடைய பேர் 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ எழுதுறது முக்கியம். ஆனால் அதை விட உங்கள் அக்கௌண்ட்டில் பரலோகத்தில் அந்த பிள்ளைங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். என் பேர் எழுதி என் பேர் என்னோட அந்த ஞாபக புஸ்தகத்தில் நான் எத்தனை பிள்ளைங்களை இந்த வருஷம் ஆதாயம் பண்ணுறேன்ற பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும். அதுக்காக நம்ம தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து பயபக்தியோடு இந்த ஊழியத்தை ஆயத்தத்தோடு நம் கர்த்தருக்காக நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலன்களை நமக்கு அதிகமாய் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த காலை நேரத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினோ நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆமாம், எதற்காக பிடிக்கப்பட்டோம்? அவரோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். கடைசியாக ஆசையாய் தொடரணும். இந்த ஊழியத்தை வெறுப்போடு இல்லை, கட்டாயத்தின் பேரில் அல்ல. இந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்? ஆசையோடு, விருப்பத்தோடு, ஆண்டவரை நேசித்து, பிள்ளைகளை நேசித்து, அவங்களுடைய ஆத்மாவை பார்த்து அவங்க ரொம்ப ஆண்டவருடைய ஊழியத்தை சின்சியராக செய்யும்போது கர்த்தர் அதை கனப்படுத்தி நம்ம செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும்படி செய்வார். நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ, நம்ம என்ன பிரதிபலன் எதிர்பார்க்குறோமோ அதை தருவார். இந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு எதிர்பார்த்தா ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படி செய்வார். சரிங்களா? பிரதிபலன் கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எனக்கு எல்லாம் தெரியும்னு இல்லை ஆண்டவரே, நிறைய விஷயத்தில் நான் அப்டேட் ஆகணும். ஆண்டவருடைய கிருபை அதிகமாக எனக்கு தாங்க. ஆண்டவரே, எல்லாமே எனக்கு தெரியும்னு இல்லைப்பா, கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர், எங்களை போதித்து நடத்துகிறவர், எங்களை கண்டித்து உணர்த்துகிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடரும்படி
ஆண்டவரை பிடித்து கொள்ளும்படி ஆண்டவரே நான் ஆசையோடு நான் தொடருகிறேன். ஆண்டவரே நான் சொல்ல இந்த வசனத்தை சொல்றீங்களா? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆசையோடு இந்த காலை நேரத்தில் உடைய பாதபடியில் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஊழியத்தை ஆசையோடு தொடருகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உடைய கிருபைகளினால் எங்களை நிரப்புங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் முடியாதுப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உடைய அபிஷேகத்தை எங்களுடைய தலைமையில வைங்கப்பா. கர்த்தாவே, எங்களை அழைத்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை முன்குறித்தீரே. இந்த ஊழியத்திற்கு தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு வந்தீங்களப்பா. ஆண்டவரே, இன்னும் எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய ஆவியினால நீங்க நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா, ஏழைக்கும் மாறாத கிருபை. கண் பாரும் என்றும் நான் அடிமை. தாரும் தேவா, ஏழைக்கும் மாறாத கிருபை. கண் பாரும் என்றும் நான் அடிமை. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய். பரலோக தேவனே, என் சொன்னபடியே நாங்கள் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவனானோம் என்று எண்ணாமல், ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ ஆண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆசையாய் நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. எங்கள் கூட நீங்கள் இருந்து பெரிய கிரிகள் நடப்பீங்க. இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.